வேல்மாறல் மகாமந்திரத்தின் 16ஆம் அடியின் பொருள் விளக்கம். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும். சலத்து வரும் அரக்கர் உடல் கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் கொழுத்து வளர் பல தகாத உணவு வகைகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள பெருத்த குடர் பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த தொடை என சிவத்த பூ மாலை போல் சிகையில் விருப்பமொடு சூடும் தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் குகன் வேலே. இந்த 16ஆம் அடியோட வேல்மாறல்ல வேலோட வெற்றி வாகை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அது வெற்றி பெற்று அந்த அரக்கர்களோட சிவந்த குடல்களை, அதாவது இரத்தம் தோய்ந்த அந்த குடல்களை ஒரு பூ மாலை மாதிரி சூட்டிக்குமா. ஏன்னா ஒரு பெரிய தீய சக்தியை அழிச்ச அந்த ஒரு சந்தோஷத்தில், உலக மக்களை காப்பாற்றின சந்தோஷத்தில் அது மாலையாக போட்டு வெற்றி வாகை சூடி கம்பீரமாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் மறைமுக எதிரியோ நேர்முக எதிரியோ அவர்களோட தொல்லைகளை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த தொல்லைகள் நம்மளை தாக்காமல் ஒரு பாதுகாப்பு வளையமாக நின்று இந்த வேல் நம்மளை காப்பாற்றும். உங்களோட எதிரிகளோட தொல்லைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த முருகன் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க. வெற்றி நிச்சயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையன சிகையில் விருப்பமொடு சூடும்.